கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். மனதார உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். பயப்படாதீங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 26:12. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு கொந்தளிப்பை அமர பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் கொந்தளிக்கிற கடலை அமர பண்ணினவர். கொந்தளித்து வந்தது. சீசர்கள் பிரயாணம் பண்ணும்போது படகுல கடலில் ஒரு பயங்கர கொந்தளிப்பு, ஒரு புயலினால தண்ணீர் கொந்தளித்து அவங்களுடைய படகை மூழ்கடிக்க முயற்சி பண்ணினது. ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்க. நாங்கள் சாகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஏசப்பா எழும்பினார். அந்த கொந்தளித்த சமுத்திரத்தை அப்படியே அதட்டினார். உடனே அது அமர்ந்து போய்விட்டது. உடனே அமைதலாயிற்று. கொந்தளிக்கிற வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, புயல் அடித்ததைப் போல, கடல் பொங்கினதைப் போல உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறதா? குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகிறதா? என்ன செய்வதென்று தெரியலையா? பேசி முடிவெடுக்க தெரியல, பேசினாலும் முடிவு வரல, என்ன செய்தும் பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு நாள் நிம்மதி இருக்காதா? இந்த உலகத்தில் எதற்கு வாழணும் அப்படின்னு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கொந்தளிப்பு அமரப்போகுது. கொந்தளிப்பு அமரப்போகுது. பிரச்சனை முடிய போகுது. சமாதானம் வரப்போகுது. எந்த இடத்துல கொந்தளிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ, எந்த இடத்துல குழப்பத்தை அனுபவிச்சுருந்தீங்களோ, அதுக்கு ஒரு முடிவு இன்றைக்கு வரப்போகுது. இன்றைக்கு வரப்போகுது. கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். அதை முடிய பண்ணுகிறார். அது ஒன்றும் இல்லாமல் விலகி போக போகிறது. ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். அவருடைய வார்த்தை வார்த்தை தான். புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அதிசயத்தை இப்பொழுதே பார்க்கிறீர்கள். சாட்சி சொல்ல போகிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை கொந்தளிப்பையும் கர்த்தர் முடிய பண்ணிவிட்டார் என்று நீங்கள் சாட்சி கொடுத்து ஏசப்பாவை உயர்த்த போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, கொந்தளிப்பை அமர பண்ணுகிறவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணுகிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையிலும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். உடைய கரம் இப்போ உடைய பிள்ளைகளுக்காய் செயலாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களால் இனி முடியாது, இனி இந்த பூமியில் வாழ்வதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி பிரச்சனை கண்டு சோர்ந்து போன அத்தனை பேருடைய பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாமல் இப்போ விலகி போகட்டும். எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடட்டும். ஒரு நல்ல முடிவை உடனே கொடுங்க. இந்த நாளில் ஒரு சமாதானம் எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். புதிய காரியத்தை ஒன்றை செய்வீராக. அதே போல் வியாதிப்பட்டவர்களை ஏசப்பா இப்போ தொட்டு சுகமாக்குவீராக. மருத்துவமனைகளில் ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்களை ஏசப்பா விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண தடை விலகட்டும். வேலையில் இருக்கிற தடை விலகட்டும். வீடு கட்ட இருக்கிற தடை விலகட்டும். ஆண்டவரே, ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். நீர் அதிசயத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காய் நன்றி. ஜெப குறிப்புகளுக்கு நீர் ஆண்டவரே செவி கொடுத்து விட்டீர். சாட்சியில் எழுப்புகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.